கிராமத்துல இருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த டாக வந்து சாவடிக்கிறதும், அடிக்கிறதும் கிராமத்துல ரொம்ப நடக்குது. எதனாலன்னா, ஆடு வந்து ரூ. 10,000 அது கடிச்சிட்டா வந்து ஒண்ணுமே பண்ண முடியாது. கறி கூட ஒண்ணும் பண்ண முடியாது. அவங்களால கூட சாப்பிட முடியாது. ஓகேவா? கோழி வந்து நாட்டுக்கோழி வந்து ரூ. 1000 ரூ. 2000 கூட ரூ. 1500 கூட வரும். அதனால என்ன பண்ணுறதுன்னா, அவங்க வந்து அத துட்டு தான் பார்க்குறாங்க. ஐயோ! இது காசாச்சே! இது சாவச்சிச்சே! ரூ. 2000 போச்சே! ரூ. 10,000 போச்சே! அப்படின்னு தான் பார்க்குறாங்க. பணம் தான் பார்க்குறாங்க கிராமத்துல இருக்கிறவங்கோ. அத நம்ம ஃபர்ஸ்ட்டு நம்ம பார்த்துக்கணும். கிராமத்துல இருக்கிறவங்க கோழி, நாய கடிக்குதுன்னு சொல்லிட்டு அவங்க பண்றது காரணமே நாய அடிக்கிற காரணமே, வீட்ல வளர்க்குறது கோழிக கடிச்சு போட்டுருது அப்படின்னு சொல்லி தான் அந்த துட்டு போச்சே. ஏன்னா கிராமத்துல இருக்கிறவங்க எனக்கு தெரிஞ்சு எப்படின்னா, ஒரு பண்டிகை ஆனா தான் கறி சாப்பிடுவாங்க. என்ன ஒரு எதனா ஒரு வீட்ல விசேஷம்னா தான் அப்பதான் கோழிய அடிப்பாங்க. அவன் திருவிழானா தான் ஆடு வெட்டுவாங்க. அந்த ஆடு கறியில தான் சாப்பிடுவாங்க. ஒரு ஃபங்ஷனுக்கு வந்து இது பண்ணுவாங்க. இதுதான் செய்வாங்க. கிராமத்துல இருக்கிறவங்கலாம். பாதி பேர் அதான் பண்ணுவாங்க. அதனால வந்து இவ்வளோ இது கட்ச உடனே அவங்களுக்கு ரூ. 2000 போயிடுதே, ரூ. 1000 போயிடுதே கோழி இது. அதனால இத விடக்கூடாது. அடிச்சு சாவடிக்கணும். இருக்கிற கோழிலாம் திருப்பி பண்ணணும்னு இத தான் பண்றாங்க. ஒரு ஒரு கிராமத்துல இது மாரி பண்ணும்போது என்ன பண்ணோம், மொத்த பேர் சேர்ந்துக்கிறாங்க. என் வீட்ல 10 கோழி இருக்குதுங்க. உன் வீட்ல 10 கோழி இருக்குது. நம்ம போய் நிக்கலாம் வாங்க. நம்ம பின்னால தான் அந்த கோழிய காப்பாத்த முடியும். இவங்க என்ன பண்ணுது, முட்டைய விக்கிறதுக்கும், கோழிய விக்கிறதுக்கும் ஆ இது என்ன பண்ணோங்க, கோழிய வளர்க்குறவங்க கிராமத்துல வளர்க்குறோம். எங்க வளர்க்குறோம் என்ன பண்ணணும், கூண்டு வச்சு வளர்க்கணும். என்ன நீ வந்து ரோட்ல விட்டேன்னா, ரோட்ல இருக்கிற நாய் கடிக்கத்தான் செய்யும். நீ ஆடு வளர்க்கணும்னா என்ன பண்ணணும், ஆட அவுத்து விட்டுருவ நீ. என்ன ஆட அவுத்து விட்டு போய் மேய்ச்சலுக்கு போயிட்டு வீட்டுக்கு வான்னு சொல்லுவேன். அது கூட ஆடு மேய்க்கிறவங்க என்ன பண்ணிக்கணும், ஆடு மேய்க்கும்போது ஆடு கூட போணும். அப்போ போம்போது எந்த நாய்னா வரும்போது அவங்க கொம்போ ஏதோ வச்சுன்னு தெத்துனா அது போயிட போகுது. இவங்க அவுத்து விட்டுருது, கோழி அவுத்து விட்டுருது, அது எங்கனா போய் மேய்ஞ்சிட்டு வரும். அப்போ நாய் கச்சிச்சு, பேய் கச்சிச்சுன்னு சொல்லி பண்ணுறது. இதுங்களுக்கு வந்து திருத்தவே முடியாது. இந்த கிராமத்துல இருக்கிறவங்கள வந்து திருத்தவே முடியாது. சிட்டில வந்து எங்க நாய் கச்சிச்சு, கோழி கச்சிச்சு, ஆடு கச்சிச்சு சிட்டில. எல்லாம் கிராமத்துல என்னன்னான்னா பணம், பணம் போயிச்சே 2000 போச்சே, ரூ. 1000 போச்சேன்னு அழியிற ஜனங்க. அதுக்கு வந்து நீ இப்போ வந்து செருப்ப வந்து நீ ரோட்ல உட்டுர்ற. ரோட்ல உட்டு நாய் கச்சிச்சு செருப்ப எடுத்துன்னு போயிடுச்சுன்னு. நீ வீட்டுக்குள்ள வச்சு கதவு சாத்துனா ஏன் நாய் வந்து எடுக்க போது? ஆ அதே மாரி வந்து ஒருத்தர் வந்து என்ன பண்ணிக்கிறாங்க, பருப்பு வந்து வெளிய வெயில்ல காய வச்சுக்கிறாங்க. அது மேல நாய் மூத்திரம் மேய்ஞ்சுச்சாம். அத அடிக்க போறாங்க. உனக்கு எதனா அறிவு இருக்குதா? பருப்ப வந்து என்ன பண்ணிக்கணும், வீட்டு மொட்டை மாடில காய வைக்கணும். ரோட்லயேவா காய வைப்ப நீ பருப்ப? ஆ அது வந்து மூத்திரம் பேய என்ன பண்ணும்? ரோட்ல நீ பண்ணிட்டு மண்ண வந்து ரோட்ல கொட்டி வச்சிருப்ப நீ. அந்த மண்ணு நாய் ஏறி வந்து மண்ணு மேல விளையாடும்போது, அது நாய்ங்கள போட்டு அடிக்குது. நீ ரோட்ல கொட்டி வச்சுட்டு நாய் மேல என்ன பண்ணுவ?